ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். தைரியமா சொல்லுவேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இப்ப தாய் வீட்டுக்கு போயிருக்கால, அவ தான் காரணம். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அபிராமி தான். கெட்ட சக்திங்க நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வரதுக்கு காரணமே அபிராமி தான். அவ தான் காரணம். இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாது உனக்கு? அபிராமிக்கும் இப்ப நடந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? நடந்த எல்லாத்துக்கும் அபிராமி தான் காரணம்னு சொல்லி பிரச்சனையை உண்டாக்காத. எப்ப பார்த்தாலும் அபிராமியே சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் அவதான் காரணமா? இந்த பாருங்க, உண்மையை தான் சொல்றேன். அவ உருவத்துல பேய் வருதுன்னா அதுக்கு காரணம் அவ்வளவுதான் இருக்க முடியும். அதனாலதான் நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. 30 நாள் சூரிய பொங்கலை வச்சுட்டு முடிச்சிட்டு திரும்ப வந்தாள்னா நம்ம வீட்ல எல்லாம் நல்லது நடந்துருமா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது உடனே செய்யுங்க. அவகிட்ட உன் ரூபத்துல பேய் இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்ல பர்மனண்டா அவளை விட்டுட்டு வந்துருங்க. நான் சொல்றது எல்லாத்தையுமே அவன் நம்புறாமா? என்னால அதை தாங்க முடியல. எல்லாமே நான் குடும்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேம்மா, இதோட அவளை திட்டுற வேலையை விட்டுருமா. அவன் நம்ம குடும்பத்துக்காக தானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. சாமி சாமி சாமின்னு கும்பிட்டு இருக்காமா. சும்மா ஏதாவது அவளை பத்தி குற்றம் சொல்லிட்டே இருக்கு. அண்ணா, அணி ரூபத்துல இருக்கிற பேயை விரட்டி விடுறோமோ துரத்தி விடுறோமோ அண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா அதை விட பெரிய பிரச்சனை இங்க ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு ரூபத்துல பாம்பு உள்ள வந்திருக்கு. அது இங்கதான் இருக்க போறங்குது. என் வீடுங்குது. திரும்ப திரும்ப அதே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தது என்ன பண்ண போது? அது எங்க இருக்கு? செண்பகம், தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காத. இது மாதிரி திரும்பி வந்தா பாத்துக்கலாம், புரியுதா? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ தைரியமா இரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அபிராமி, என்னம்மா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. உன் மனசு வேதனைப்படுற அளவுக்கு என்னம்மா நடந்தது? உன் சித்தி ஏதாவது சொன்னாலா? சொல்லு. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சித்தி தான் காரணமா? நீ இந்த வீட்டுல இருக்கம்மா, இப்படி மனசொடிச்சு போய் உட்கார்ந்து இருந்தா அதுக்கு உன் சித்தி தானே காரணமா இருக்க முடியும். உனக்கு நடந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னேன்னா நான் அவளோட சண்டை போடுவேன்னு நினைச்சு நீ என்கிட்ட மறைக்கிற இல்லம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. சித்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வேற பிரச்சனைப்பா. என் வீட்ல ஏதோ நடந்திருக்குப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா, நாளைக்கு செண்பகத்தோட பிறந்த நாள். முன்னாடியே விஷ் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணிட்டே இருந்தா. ஏன் என்னாச்சுன்னு தெரியல. அவ எப்பவுமே ஃபோனை இந்த மாதிரி கட் பண்ண மாட்டாப்பா. எவ்வளோ தடவை ஃபோன் அடிச்சாலும் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி, ஷென்பா ஃபோன் எடுக்கலன்னதும் ஸ்னேகாக்கு ஃபோன் அடிச்சேன். அவ ஃபோனை அட்டன் பண்ணிட்டு நல்லா தான் பேசினா. எல்லார பத்தியும் கேட்டா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஷென்பா கிட்ட கொஞ்சம் பேசணும், ஃபோனை கொடுமான்னு சொன்னேன். அதுக்கு அவ பேசுற நிலைமையில இல்ல, மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சொன்னா. என்னாச்சுன்னு கேட்டேன். திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குப்பா.
செண்பகம் ரொம்ப தங்கமான பொண்ணாச்சேம்மா. அவளுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? அவ வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான்ப்பா. அவ கல்யாணத்துக்கு தடை மேல தடை வந்துகிட்டே இருக்கு. அதுவே அவளோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த விஷயத்த வெளியே சொல்லாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துப்பா. அந்த வேதனை பத்தாதன இப்ப புதுசா ஒரு சோதனை அவளுக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் வேணும்னா போய் ஒரு தடவை ஷென்பாவை போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? என்னம்மா அது? உன் வீட்டுக்காரரும் உன் மாமனாரும் உன்னை இங்க கொண்டாந்து விட்டு போனது காரணமே அந்த வீட்டில் நடக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து சூரிய பொங்கல் 30 நாள் வைக்கணும்னு விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்றப்ப சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும், புரியுதா? அதுக்காக நீ இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா 30 நாள் சூரிய பொங்கல் வைக்கிறது என்ன ஆகுறது? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை உங்க குடும்பத்தில் வந்துடாது? அப்பா, அது எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஷென்பா இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் போய் பார்க்கலனா அது தப்பாயிடும்பா. ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. என்னம்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிய? அம்மா, செண்பகத்துக்கு ஒன்றும் ஆகாது. கடுமையான பக்தியோட ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறப்ப அதை தடுத்து நிறுத்துறதுக்காக சில தீய சக்திகள் இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம சஞ்சலப்படக்கூடாதுமா. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ இன்னும் உறுதியா இருந்து உன்னோட வேண்டுதலை விரதம் இருந்து நிறைவேற்ற. இங்க பாரு, நீ எப்பவும் வேண்டிட்டு இருக்கிற நம்ம குலதெய்வம் பாளையத்தம்ம தீய சக்தியில ஒழிச்சு கட்டி உன் புகுந்த வீட்டில் நல்லது மட்டுமே நடக்க எல்லா வழிமுறைகளையும் அந்த அம்மா ஏற்படுத்தி கொடுப்பா. போதுமா? நம்பிக்கையா இருமா, நல்லதே நடக்கும். சரிங்கப்பா. பழையத்தம்மா, சிவா 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 நம சிவாய. அப்பா வா போலாம். அப்பா இவரா? சாமி, ரங்கராஜ தேசிக சுவாமிகள் நீங்க தானே? அது நான் தான். சாமி, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். இது என்னோட அப்பா. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். இங்கே நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்களா? ஆமாம் சாமி, நான் வந்திருப்பேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை எதுவுமே எனக்கு அமையல. இப்போ உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். மனிதனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா அவனுக்கு சாமியோட நினைப்பே வர்றதே இல்லையே. அவங்க கோயிலை தேடியும் வர்றதில்ல. இப்போ நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்னு அர்த்தம். என்ன நான் சொல்கிறது சரிதானே? உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், அது சரி பண்ணுவோம். சாமி, பேயை பார்த்தோன்னு சொன்னா இந்த ஊர் உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. பேயின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னைக்கு என் மனைவி உருவத்தில் அந்த பேய் இருக்குன்னு நான் என் கண்ணால் பார்த்தேனோ அப்போவே எனக்கு பேய் இருக்குன்னு ஊர்ஜிதமாயிருச்சு. என்ன ஒன்றே ஒன்று, என் மனைவிக்குள்ள அந்த பேய் இருக்குங்கிறது இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. சரி, உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க? அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. உங்கள் மனைவி நீங்கள் நிரந்தரமாக அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை தற்காலிகமாக அனுப்பிச்சிருக்கீங்களா? அந்த பொண்ணை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சா எல்லாம் சரியாயிருமா? எங்களுக்கு வேற வழி தெரியல சாமி, அதனால தான். உங்கள் மனைவி போனதுக்கப்புறம் அந்த பேயோட அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கா? அது வீட்டுக்குள்ளெல்லாம் வர்றதில்ல சாமி. ஆனால் இப்போ அது வேற ஒரு ரூபத்தில் எங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரச்சனைக்குள்ளேயே வாழ்கிற குடும்பமாக இருப்பீங்க போல இருக்கு. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னோட பெரிய பொண்ணு செண்பகம் யாரோ ஒருத்தி அப்பாவி பொண்ணுன்னு நினச்சி உதவி பண்ண போயிருக்கா. கடைசியில் அந்த பொண்ணு பாம்பு ரூபத்தில்
பாம்பு ரூபத்துல மாறி மாறி அந்த பொண்ணு வந்திருக்கு. கடைசியில எங்க செண்பகம் பயந்து நடுங்கி இருக்கா. அவ மூச்சு பேச்சே இல்லாம கீழே விழுந்தவ இன்னைக்கு வரைக்கும் சுய நினைவே இல்லாம பித்து பிடிச்சவ மாதிரி பிரம்ம பிடிச்சி உட்கார்ந்துருக்கா சாமி. சாமி, அந்த பாம்பு பொண்ணு எந்த நேரத்துல என்ன செய்வா, என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவான்னு என் தங்கச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நடுங்கிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு இப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி. நீங்க தான் எங்க கூட இருந்து என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சு தரணும். என்னுடைய ஞான திருஷ்டியில உங்க குடும்பத்துக்கு ஒரு தோஷம் இருக்கிறதா கண்டுபிடிக்க முடிஞ்சத ஒழிய உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபதோஷம் இருக்கு. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அப்படி என்ன சாபதோஷம் எங்க குடும்பத்து மேல இருக்குன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்க தான் அதை நிவர்த்தி பண்ணணும். அது எதனால அப்படிங்கிறத என்னால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா கடவுள் அதுக்கும் ஒரு வழி வச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சு நான் சொல்றேன். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சாமி. அந்த பாம்பு ரூபத்தில் இருக்கிற பொண்ணு என் பொண்ணு செண்பகத்தை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஒன்றும் பயப்படாதீங்க. சிவமந்திரத்தை சொல்லி மந்திரிச்சு கயிறு ஒன்று உங்களுக்கு தரேன். அதை கொண்டு போய் அந்த பொண்ணோட கையில் கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பும் சரி, அந்த பாம்பு ரூபத்தில் வர்ற பொண்ணும் சரி, அந்த பொண்ணு பக்கம் நெருங்காது. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க எப்பவுமே இங்கே தான் இருப்பீங்களா? சனி ஞாயிறு 2 நாள் மட்டும் நான் கொல்லிமலையில் இருப்பேன். மற்ற நாளெல்லாம் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த கோயிலில் தான் இருப்பேன். சரிங்க சாமி. வாங்க, கயிறு தரேன். வாங்க சாமி. வாங்க பாப்பா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயா நாதந்தாள் வாழ்க. நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய. இந்த கயிறை கொண்டு போய் அந்த பொண்ணோட கையில கட்டுங்க. சரி. தாமதம் இல்லாம கட்டுங்க. சரி. இந்த கயிறு அவுறாம பாத்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. சரியா? சரிங்க. ஏதாவது சாமி வேணும்னா நாங்க கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறோம். வாங்க வாங்க. வரோம் சாமி. போலாம்ப்பா. மறந்துடாதீங்க, அந்த கயிறு கையிலிருந்து அவரவே கூடாது. ஒன்றும் பயம் இல்லையா சாமி? எதுவும் பிரச்சனை வராது. ஒன்றும் பிரச்சனை வராது. பாப்பா. நீதானா? ஏமா ஏமா பாம்பு உன்னை கையெடுத்து கொண்டு போயிடு. ஏய், என் பேரு பாம்பா? சொல்லு, என் பேர் பாம்பா? ஆமா, நீ பாம்பு தான். பாம்பு உருவத்துல தானே வர. பாம்பு பாம்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் என்ன உருவம் எடுக்கிறனோ அந்த உருவத்துக்கான பேரை வச்சுதான் சொல்லணும். புரிஞ்சுதா? அதான் பாம்பு பொண்ணு, பாம்பு பொண்ணு, பாம்பு பொண்ணு கூப்பிடுறேன். ஹேய், என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? என் மேல உனக்கு பயம் இல்ல? ஐயோ, நான் ரொம்ப பயப்படுறேன். அதனாலதான் உனக்கு போக சொல்றேன். என் பேர் வள்ளி. வள்ளியா? நல்ல பேரு தான். நான் வள்ளினை கூப்பிடுறேன். அம்மா வள்ளியம்மா, நீ ஏமா என்னையே சுத்தி சுத்தி வர? என்னை விட்டுருமா, நீ என்னை விட்டுட்டு போயிடுமா. என்னை விட்டு போயிடு. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. தயவு செஞ்சு போயிடு. நான் போக மாட்டேன்.
உன்னை பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? என்னையும் இவ்வளவு பிடிச்சிருக்கு. ஐயோ இங்க பாரு, எனக்கு அப்புறம் என் தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. மேல் ரூம்ல லெஃப்ட்ல ஒருத்தி, ரைட்ல ஒருத்தி இருக்கா. எதிர்த்தாப்புல ஒருத்தி இருக்கா. அவங்களெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் கேப் கொடு. என்ன விட்டு, என்னையும் உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, என்ன விட்டுட்டு போயேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை சுத்தி சுத்தி வருவேன். ஐயோ கடைசியில உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன் உயிரை எடுக்க போறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏய் பைத்தியம், உனக்கு பிடிச்சிருக்குங்கிற, உயிரை எடுப்பேங்கிற. என்னதான் வேணும் உனக்கு? என்ன விட்டுட்டு போ. நான் என்ன பாவம் பண்ணு? அம்மா வலியம்மா, என்ன விட்டுட்டு போயிடுமா. உனக்கு என்ன வேணுமோ செய்யறேம்மா. உனக்கு என்ன வேணுமோ அதை செய்றேன். ஏய், நீ என்ன தப்பே பண்ணலையா? நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டா? சொல்லட்டா? ஐயோ நானா தப்பா? ஓ அன்னைக்கு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கன்னு சொன்னனே. பிடிச்சு கொடுக்க மாட்டேன். நீ போ, நான் யார்கிட்டயும் உன்னை பிடிச்சு கொடுக்க மாட்டேன். போன் தானே வேணும், எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. வீட்டுல என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. வேற எதாவது வேணுமா? முட்டை, பால் எது வேணாலும் தரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. வீட்டை விட்டு வெளியே போ. என்ன விட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் வேற எந்த தப்பும் பண்ணல. சரி, உன்னை விட்டுறேன். என் பக்கத்துல வா. வா, வந்து உட்காரு. வந்து உட்காரு. வா, உட்காரு. உட்கார்ந்து போயிடுவியா? உட்காரு. எப்படி பாக்குற? எப்படி பாக்குற? அம்மா 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 கதவு தரங்க. அம்மா அம்மா கதவு தரங்க. கதவு தரங்கம்மா. அம்மா அம்மா கதவு தரங்க. அம்மா செண்பகம், செண்பகம், கமலி கதவு தர. கமலி கதவு தர. என்னாச்சு செண்பகம்? ஏய், நீ தாண்டி திறக்கணும். கேக்கல, கதவு தர. ஏய், நீ தான் திறக்கணும். தர. ஆமா நான் திறக்கணும்ல. கமலி என்னாச்சு? என்னாச்சு செண்பகம்? அம்மா 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 வாமா. என்னடி? அம்மா எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போயிடலாமா? வேற ஊருக்கு போயிடுவோம். வா ஏய், போலாம். என்னடி சொல்ற? வா போலாம். வா போலாம். நான் சொல்றது கேளுங்க. இந்த வீட்ல நம்ம இருக்க வேண்டாம். நம்மள எங்கேயாவது போயிடலாம். வாங்க போலாம். என்ன நடந்ததுன்னு சொல்லு. உட்காரு, உட்காரு. அம்மா ஐயோ அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலம்மா. சொல்லு. அம்மா அந்த பொண்ணு பாம்பு. அதன கழுத்து நெருக்கி வந்துச்சு. என்னடி இவ சொல்றா? பொண்ணு பாம்பு, பாம்பு பொண்ணுன்னு. கமலி அந்த பொண்ணு சொன்னல்ல, பொண்ணு ஒரு பாம்பா மாறுச்சுன்னு. ஆமா, அது என் ரூம்குள்ள வந்து ஒரு பாம்பா இருந்துச்சு. அப்புறம் பொண்ணா மாறுச்சு. அது வந்து என் கழுத்து நெருக்கி வந்துச்சு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லுதுமா. நம்ம இங்க இருக்க வேண்டாம். நம்ம போயிடலாம். நம்ம எங்கேயாவது போயிடுவோம். வாமா வா. ஏய், கமலி, போயிடலாம். என்னடி இவ ஏதோ சொல்றா? நான் சொல்றது உனக்கு புரியலையாமா? அன்னைக்கு பார்த்த அந்த பாம்பு பொண்ணு நான் என்னைக்கும் பார்த்தேன். என்னடி இவ புலம்பிக்கிட்டே இருக்கா? ஐயோ செண்பகம், அம்மா தான் கேக்குறாங்கல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ வந்து கதவு திறக்கலனா அம்மா ராசதி நல்ல வேளை வந்து கதவு திறந்த. இல்லன்னு உங்க அக்கா நீ போன மாதிரி தான் பாத்திருப்ப. அந்த பீ என் கழுத்து நெருக்கி வந்துச்சுமா. நிஜமா என் கழுத்து நெரிச்சுது. செண்பக அக்கா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? எது உளறனா? ஏய் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஊருக்கும் அந்த பாம்பு வரும், பொண்ணா மாறும், வந்து உன் கழுத்தை நெரிக்கும். அப்படியே உளறனா இல்ல நிஜமா சொல்றேன் நானு. ஐயோ ஐயோ அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்துதே. என்ன வேற ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே இந்த பிரச்சனை சால்வ்டு. செண்பகம், என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஐயோ ஐயோ என்னாச்சு? செண்பகத்தில் செண்பகம். செண்பகம் செண்பகம் செண்பகம். செண்பகம் அண்ணா. செண்பகம் அம்மா, செண்பகம். செண்பகம் அம்மா என்னமாச்சு? என்னாச்சுன்னு சொல்லம்மா. ஓ, அது ஏன்பா கேக்குற? மறுபடியும் அந்த பாம்பு பொண்ணு ரூபத்துல வந்து இவள மிரட்டி இருக்கு. கழுத்தை நெரிச்சு கொல்ல பாத்திருக்கா. பயந்து ஓடி வந்துட்டு அம்மா அம்மா பாம்பு பாம்புன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காப்பா. ஏய் செண்பகம் செண்பகம், ஏய் எழுந்திரு செண்பகம். செண்பகம் என்னாச்சு? அப்பா, ஏய், எல்லாரும் வேற ஏய், ஊருக்கு எங்க போவோம். எங்க போற? எல்லாரும் வேற ஊருக்கு உட்காரு. போவோம். ஐயோ எல்லாரும் வேற ஊருக்கு போவோம். ஐயோ, அந்த பாம்பு என்னை கொன்னுடும். என்னடா இவ இப்படி என்னையாவது புலம்புறா? வேற ஊருக்கு அனுப்பி வைங்க. அந்த ஐயோ. பாம்பு என்னை கொன்றும். ஐயோ, நான் செண்பகம். இங்க இருக்க மாட்டேன். பாரு. அண்ணா என்னை விட்டுட்டு நான் செண்பகம் எங்கேயாவது போறேன். ஒண்ணும் இல்ல, அண்ணா அந்த ஒண்ணும் பாம்பு இல்ல, என்னை கொன்றும்னு. ஒண்ணும் இல்ல. புரியுதா? சொல்றத கேளு. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத.
இனிமே தீய சக்தியால உன் உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது. எப்படி நான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன்? இங்க பாரு, நானும் அப்பாவும் போய் சிவன் கோயில்ல பூசாரியை பார்த்தோம். அவரு சக்தி வாய்ந்த சாமியார். சாமி காலடியில வச்சு ஒரு கயிறை மந்திரிச்சு எங்க கிட்ட கொடுத்துருக்காரு. சரியா? இதுவும் கையில கட்ட சொல்லியிருக்காரு. கட்டிட்டா அந்த பாம்பன் எதுவும் பண்ணாதா? அந்த பொண்ணு இல்ல இந்த தீ சக்தி எதுவும் பண்ணாதல்ல? ஐயோ, அது எதுவுமே வராதுமா. உன்னை எதுவும் பண்ணாது. அது பொண்ணாவும் வராது, பாம்பாவும் வராது. சரியா? அப்புறம் பேசு. அம்மா பாரு, இப்பவே பாரு, உனக்கு எல்லா பயமும் போயிரும். பாரு, நீ எப்படி மாற போறன்னு மட்டும் பாரு. அப்பா சரியா? இப்பவே தைரியம் வந்திருக்கும் பாரு உனக்கு. ஆமாண்ணே. ஆமா ஆமா போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. போயிடுச்சுல? அந்த பாம்பு கூப்பிடு. யாரு ஏன் வீட்டி அது விடுன்னு சொல்லுது? இப்ப கூப்பிடு, அந்த பாம்பு கூப்பிடு. அது கழுத்தை நான் திருகி போடுறேன். எப்படி? இனிமே என்ன, பாம்பாவது பொண்ணாவது எதுவா இருந்தாலும் கழுத்தை திருகி போடுவேன். போடுமா? கயிறு இனிமே என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. பாம்ப மட்டும் பாத்தீங்கன்னா கையில புடிச்சிரு. உங்களுக்கு ஏதாவது வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓ தல ஓஹோ தல. ஏய் செல்வம், மா பார்த்தல? ஏண்டா செல்வம், மந்திரிச்ச கயிறு கட்டினதும் செண்பகத்தோட போக்கே மாறிடுச்சே.